வணக்க மக்களே! ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த வேரு இந்த உள்ள போட்டிருக்கு பார்த்தீங்களா? கருஞ்சீரகம், ரோஸ்மேரி இதெல்லாம் போட்டு நீங்க ஆயிலோட குவான்டிட்டி குறையுது அப்படின்னு. நிச்சயமா இல்ல. நீங்க வேணா இத 200 எம்எல் பாட்டில்ல ஊத்தி கூட நீங்க திரும்ப செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சும்மா ஒரு நூல் அளவு மட்டும் தான் உங்களுக்கு இது குறையும். இது எதுக்காக நான் இத உள்ள போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம எண்ணெய் காய்ச்சும் பொழுது இந்த கருவேப்பிலை, கற்றாழை, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய்லாம் போடும்போது அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வெட்டி வேரை நம்ம அதில் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை ஆட் பண்ணுறது. வேறு எந்த ரீசனுக்காகவும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் இங்கே பாருங்கள், இதில் நான் வெட்டி வேர் போடலை. ஓகேங்களா? வெட்டி வேர் போடலை. இப்போ நான் வெட்டி வேர் சேர்க்குறேன். எவ்வளோ குறையுது பாருங்கள். இப்போ இது ஃபுல்லாக நான் ஃபில் பண்ணிட்டேன். அடுத்து நான் சேர்க்குறேன் நான் இவ்வளோ தான் சேர்த்துறேன். இதை சேர்க்கும் பொழுது எவ்வளோ உங்களுக்கு குறையுது பாருங்கள். சரிங்களா? அப்போது நமக்கு இது குறையல, கொஞ்சமாக தான் நமக்கு குறையும். அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். இந்த வேரெல்லாம் சேர்க்கும்பொழுது எண்ணெயோட அளவு குறையுமோ அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த எண்ணெயை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் போடப்படும். தேங்க்யூ.